ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய நிபந்த் சௌரப் அதில் செகண்ட் நிபந்தான சமய காட்னே வாலே ஹரிசங்கர் பட்சாயி அவர்களால் எழுதப்பட்ட சமய காட்னே வாலே அப்படின்ற நிபந்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய சாராம்ஷ் இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எடுக்கிற லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, புரிகிற விதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். லேக்கக் பரீட்சை. சமய காட்னே வாலே அப்படின்னா என்னென்னா பொழுதை கழிப்பவர்கள். இதில் வந்து ஹரிசங்கர் அவர்கள் வந்து ரிட்டையர்டான மனிதர்கள். அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய பொழுதை கழிப்பதற்காக கஷ்டப்படுறாங்க, பொழுதை வீணாக கழிக்கிறாங்க, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு நையாண்டியாக வந்து இந்த கதையை இந்த நிபந்தை வந்து அவர் வடிவமைத்திருக்கிறார். இதை பார்க்கலாம். லேக்கக் பரீட்சை. யஹ் லேக் ஸ்ரீ ஹரிசங்கர் பட்சாயி கா லேக் ஹை. இந்த நிபந்தை வந்து ஸ்ரீ ஹரிசங்கர் பட்சாயி அவர்களால் எழுதப்பட்டது. பட்சாயி ஆதுனிக் ஹிந்தி வியங்கிய சாகித்ய சப்சே பிரமுக் ஹஸ்தாக்ஷர் ஹை. பட்சாயிஜி அவர்கள் வந்து மாடர்ன் ஹிந்தி இலக்கிய உலகத்தில் வந்து இந்த மாதிரி நையாண்டிய நகைச்சுவையாக எழுதக்கூடியதில் வந்து மிகவும் சபுசே பிரமுக் ஹஸ்தாக்ஷர் அப்படின்னா எல்லாருமே இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து மிகவும் முக்கியமான ஒரு எழுத்தாளராக, ஒரு படைப்பை வழங்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த பட்சாயி அவர்கள். உன்கா பூரா லேக்கன் பட்சாயி ரச்சனாவாலி கே நாம் சே சங்கிரஹித் ஹை. இவருடைய முழு படைப்புகளும் இவருடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து பட்சாயி ரச்சனாவாலி அப்படின்ற பெயர்ல நாம் சே சங்கிரஹித் ஹை அப்படின்னா தொகுக்கப்பட்டுள்ளது, ஒன்றாக சேகரிக்கப்பட்டுள்ளது. व्यंग्य लेखन की अलग भाषा कटन भी பட்சாயி की देन है. இந்த மாதிரி நையாண்டியா நகைச்சுவை எழுதக்கூடியதுக்கு வந்து அலகு பாஷா கட்டன் அப்படின்னா அதற்குன்னு ஒரு தனியான ஒரு மொழி அமைப்பையே வந்து வழங்கியவர் யாருன்னா இந்த பட்சாயிஜி அவர்கள் தான். இப்போ லேக் பரீட்சை. लेखक इसमें रिटायर्ड व्यक्तियों की कठिनाइयों का हास्यपूर्ण ढंग से वर्णन करते हैं. அதான் எழுத்தாளர் பட்சாயிஜி அவர்கள் வந்து இந்த இதில் வந்து என்னென்னா ரிட்டையர்ட் வியக்தியும் அப்படின்னா ரிட்டையர் ஆகிருப்பாங்க இல்லையா, ஒர்க் பண்ணி அவங்க ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அந்தந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அவங்க வந்து கட்டினாயுங்கா ஹாஸ்ய அவங்களுடைய கஷ்டங்களை வந்து ஒரு நகைச்சுவை கலந்த விதத்தில் வந்து வடிவமைத்து இங்கே வர்ணித்து கொடுத்துள்ளார். வர்ணன் करते हैं. यह पढ़कर हमें हंसी आती है और रिटायर्ड व्यक्तियों पर दया भी आती है. இதை படிக்கும்போது நமக்கு வந்து ஹமே ஹங்சி ஆத்தி ஹே நமக்கு சிரிப்பும் வருகிறது. और மற்றும் ரிட்டையர்ட் வியக்தியும் பர் ரிட்டையர்டான அந்த மாதிரி மனிதர்கள் மேலே வந்து நமக்கு தயா பி ஆத்திகை ஒரு தயா குணமும், அதாவது ஒரு இரக்கமும் வருது. ஐயோ அவங்க வந்து ஆமாம் பாவம், அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்குறதுக்கு வேறு டைமே இல்லை, அவங்களுக்குன்னு வேறு வேலை இல்லை, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் நமக்கு வருகிறது. லேக் கா சாராம்ஷ். मैं पत्थर हूँ, நான் கல்லாக இருக்கிறேன். எப்போ பட்சாயிஜி कहते हैं कि हर कोई अपना समय मुझ पर पटक पट कर मारता है. பட்சாயிஜி சொல்கிறார் कहते हैं कि என்னன்னா ஹர் கோயி அப்புனா சமய, யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பொழுதை வந்து கழிப்பதற்காக என்ன வந்து அடிக்கிறாங்க, அடித்து துவைக்கிறாங்க அப்படின்னு அவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுடைய பொழுது கழிக்கிறதுக்காக என்ன வந்து டென்ஷன் பண்ணுறாங்க, என்கிட்ட வந்து அவங்களுடைய பொழுது கழிப்பதற்காக வர்றாங்க. लोग घर में ईमानदारी के साथ समय काटने की कोशिश करते हैं. மக்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் கர்மே வீட்டில் ஈமான்தாரி கே சாத் ரொம்ப நேர்மையாக வந்து அவங்களுடைய பொழுதை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி கோஷிஷ் கர்த்தேகை முயற்சி செய்கிறார்கள். फिर भी समय बच जाता है तो वे मेरे पास आते हैं और उसे मेरे ऊपर पछाड़ने लगते हैं. ஆனாலும் அவங்க வந்து பொழுதை வீட்டில் கழிக்கிறாங்க. ஆனாலும் ஃபிர்பி ஆனாலும் அவங்களுக்கு மிச்சமாகிற அந்த டைம் அப்படின்னு அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வீட்டில் இருந்து அந்த பொழுதை கழிக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க. அப்படியும் முடியலன்ற பட்சத்தில் தோவே மேரே பாஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கிட்ட வந்துடுறாங்க. அவர் உசே மேரே ஊப்பர் பச்சாடுனே லகுத்தேகே அவங்க என் மேலே அடிக்கிறாங்க.
उनके समय के कपड़े को पछाड़ने के लिए मैं धोबी का पत्थर हूँ. அந்த மாதிரி அவங்க வந்து பொழுத கழிக்கிறதுக்காக என்கிட்ட வந்து என்னை அடித்து துவைக்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா தோபி கா பத்தர் ஹூம். துவைக்கிறவங்க வந்து அந்த கல் இருக்கும் இல்லையா, துவைக்கிற கல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கல் மேலே துணியை போட்டு துவைக்கிற மாதிரி அவங்களுடைய சமயத்தை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொழுதை வந்து என்னை வந்து கல்லாக யூஸ் பண்ணி அவங்க கழிக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி டைமில் மே பத்தர் ஹூம், நான் வந்து கல்லாகிறேன். வினோபாஜி கா குஸ்ஸா. வினோபாஜி அவர்களுடைய கோபம். एक बार एक सत्याग्रही जेल में जासूसी किताब पढ़ रहा था. ஒரு முறை வந்து ஒரு சத்தியாகிரகி வந்து ஜெயிலில் ஜாசூசி கிதாப் அப்படின்னா துப்பறியக்கூடிய புத்தகங்களை வந்து படு ரஹாத்தா படித்து கொண்டு இருந்தார். विनोबा जी के पूछने पर वह बोला कि समय काटने के लिए पढ़ रहा हूँ. இது எப்போன்னா வினோபாஜி அவர்களெல்லாம் வந்து காந்திஜி அவர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்களே இந்திய சுதந்திரத்துக்காக. அந்த சமயத்தில் வினோபாஜி அவர்கள் வந்து சிறையில் இருக்கிற சமயத்தில் இன்னொரு சத்தியாகிரகி அவர்கள் வந்து ஒரு துப்பறியும் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வினோபாஜி அவர்கள் வந்து பூச்னே பர் கேட்குறாரு, நீங்கள் இந்த புக்கு படிக்கிறீங்களா, உங்களுக்கு இது பிடிக்குமா, அந்த மாதிரி கேட்குறாரு. அப்போது வஹு போலாக்கி, அப்போ அவர் சொல்கிறார் அந்த பர்சன், சமய காட்னே கேலியே, நான் வந்து யார் இதெல்லாம் படிக்கிறது, நான் வந்து பொழுத கழிக்கிறதுக்காக தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, ரிப்ளை கொடுக்குறாரு. विनोबा जी ने कहा कि समय तुम्हारी समस्या है तो इस खंबे पर सिर दे मारो. வினோபா ஜி வந்து சொல்கிறாரு, பொழுத கழிக்கிறது தான் உனக்கு பெரிய சமஸ்யா அப்படின்னா, பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் முன்னாடி அங்கே ஒரு கம்பம் இருக்குது, அதில் போய் உன் தலையை முட்டிட்டு சாகு. அப்போ வந்து சாரா சமய ஏகுஹி பார்மே கட்டு ஜாயேகா. அப்போ எல்லா பொழுதுமே ஒன்றா கழிஞ்சிரும். இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். रिटायर्ड व्यक्ति, रिटायर्डाன पर्सन. एक रिटायर्ड आदमी परसाई जी के घर के पास रहने लगे थे. ஒரு ரிட்டையர்டான ஒரு பர்சன் வந்து பர்சாய்ஜி அவர்களுடைய घर के पास வீட்டுக்கு பக்கத்தில் வசித்து வருகிறார். வே சாகித்ய பிரேமி थे. அவர் இலக்கியத்தை விரும்பக்கூடிய மனிதர். उनके संबंध में परसाई जी कहते हैं कि उनके लिए मैं बलि का बकरा हूँ. அவர் சம்மந்தமாக பேசும்போது, அந்த ரிட்டையர்டான பர்சன் பற்றி பேசும்போது பர்சாய்ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்கேலியே மே பலி கா பக்ராகும். அவருக்கு நான் எப்படின்னா பலி கொடுக்கப்பட்ட ஆட்டை போல. வே ஹமேஷா மேரே தஃப்தர் மே ஆ ஜாத்தே தே. அவர் எப்பொழுதுமே வந்து என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து விடுவார். படி தேர் தக்கு போல்தே ரஹ்தே தே. ரொம்ப நேரமாக பேசிக்கொண்டே இருப்பார். एक दिन मैंने पूछा कि आप कहाँ के लिए निकले. ஒரு முறை வந்து मैंने पूछा कि நான் கேட்டு விட்டுட்டேன், என்ன அப்படின்னா நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு. इस पर वे बोले कि मैं बाजार के लिए निकला था. உடனே அவர் வந்து அவற்றிருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி கேட்டாரே டேரக்டா அப்படின்ட்டு அவர் வந்து இல்லை, நான் வந்து கடைவீதி போகிறக்காக தான் வந்தேன், பாசார் கீழே நிற்கலாம். சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஞாபகம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களா. தான் நான் கடைவீதி போகிறக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார், கடைக்கு போகிறக்காக அப்படின்ட்டு. வே உட்டுக்கர் சலே கயே. ஸோ உடனே அவர் வந்து சடனாக எந்திரிச்சு கிளம்பிட்டாரு. बाद में परसाई जी ने देखा कि वे सज्जन बाजार में यूं ही खड़े थे. அப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து பர்சாயிஜி பார்க்கும்போது அவர் வந்து கடைவீதியில் வந்து அவர் சும்மா தான் நின்றுட்டு இருந்தார். யூ ஹி கடேத்தே, சும்மா தான் வந்து அவர் இந்த கடைவீதியில் நின்றுட்டு இருந்தார். ஏன்னா வந்து அவருக்கு பொழுத போக்குறதுக்கு முடியல. ஸோ அதனால் பர்சாயிஜி அவர்கிட்ட வந்து அவர் பேசி பொழுத கழிச்சிட்டு இருந்தார். இவர் வந்து பர்சாய் அவர்கள் வந்து கேட்ட உடனே அவர் வந்து நான் கடைவீதிக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நழுவி போயிட்டார். ஆத்ம ரக்ஷா, தற்காப்பு, தன்னைத்தானே காத்துக்கொள்வதற்காக. உன்கோ பாசார் மே கடே தேக்குக்கர் பர்சாய் ஜி கோ உன் பர் தயா ஆகி. அந்த மாதிரி அந்த பர்சன் வந்து கடையில் நின்றுட்டுருக்கிறத பார்த்த உடனேயும், கடே தேக்குக்கர் பார்த்ததும் பர்சாய்ஜி அவர்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு இரக்கம் ஏற்படுது. ஃபிர் பி, ஆனாலும் உன்ஹோனே உஸ் சஜ்ஜன் கி மதத் நஹீன் கி, ஆனாலும் வந்து அவர் அந்த பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல, அந்த ரிட்டையர்ட் பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணல. வே ஆத்ம ரக்ஷா கி பாவனா சே சுப்பு ரஹு கயே. ஏன் அப்படின்னா அவர் வந்து தன்னைத்தானே காத்துக்கொள்வதற்காக அமைதியாக இருந்து விட்டார். ஏன்னா வந்து மறுபடியும் போய் அவர் ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் போய் எகெயின் அவர் வந்து இந்த மாதிரி இவரை வந்து பேசி இது பண்ணுவார் அப்படிங்கிறக்காக அவர் தன்னைத்தானே காத்துக்கொள்வதற்காக சுப்பு ரஹு கயே, அமைதியாக போய்விட்டார்.
तार में फंसी हुई गाय पर तरस खाकर छुड़ाएंगे तो वह हम पर हमला करेगी. தார் மேலே ஃபன்சி ஹுயி சிக்கிக்கொண்டு அதில் விழுந்த ஒரு மாட்டை வந்து நம்ம ஒரு பசுவையோ மாட்டை அந்த மாதிரி காப்பாற்ற போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தரஸ் காக்கர் சுடாயேங்கே அதை வந்து நம்ம பாவப்பட்டு அதை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஹெல்ப் பண்ண போனோம் அப்படின்னா ஹம்பர் ஹம்லா கரேகி அது நம்மளையே வந்து திரும்ப தாக்கும். इसी तरह रिटायर्ड आदमी की सहायता करेंगे तो वे हमारे समय को ही नष्ट करेंगे. ஸோ அதே போல தான் வந்து எப்படி அந்த ஒரு பசுவை மாட்டை வந்து நம்ம காப்பாற்ற போகும்போது நமக்கு அந்த மாதிரி திரும்பி நம்மளை தாக்குமோ அதே மாதிரி இந்த ரிட்டையர்ட் பர்சனுக்காக ஹெல்ப் பண்ண போய் திரும்பி அவர் நம்மளையே நம்மக்கிட்ட பேசி நம்மளுடைய டைம் தான் வந்து வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு அவர் தன்னைத்தானே காத்துக்கொண்டு அமைதியாக இருந்து விட்டார். ரிட்டையர்ட் ஆத்மிக்கு ட்ரெஜடி. ரிட்டையர்ட் ஆத்மி அந்த மாதிரி பர்சன்ஸினுடைய அவங்களுடைய நிலைமை. परसाई जी कहते हैं कि रिटायर्ड आदमी की बड़ी ट्रेजेडी होती है. பர்சாய் ஜி அவர்கள் சொல்கிறாரு ரிட்டையர்டான இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி வந்து ஏற்படுகிறது. व्यस्त आदमी को अपना काम करने में अकल की ज़रूरत होती है. व्यस्त आदमी அப்படின்னா व्यस्त அப்படின்னா பிஸியான ஒரு பர்சனுக்கு வந்து अपना काम करने में தங்களுடைய வேலையை செய்வதற்கு அக்கல் கி ज़रूरत होती है அறிவு அப்படின்றது தேவைப்படுகிறது. लेकिन ஆனால் बेकार आदमी को समय काटने के लिए उससे भी अधिक अकल की ज़रूरत होती है. ஆனால் பேக்கார் ஆத்மி அப்படின்னா ஒரு வேலையுமே இல்லாத ஒரு பர்சனுக்கு தன்னுடைய சமயத்தை காட்னே கேலியே கழிப்பதற்கு உசுசே பி ஒரு பிஸியான பர்சனுக்கு தேவைப்படுற அறிவை விட உசுசே பி அதை விட அதிக் அக்கல் கி ज़रूरत होती है அதை விட அதிகமான அறிவு தேவைப்படுகிறது. एक रिटायर्ड व्यक्ति एक दिन परसाई से मिले. ஒரு தடவை ஒரு ரிட்டையர்டான ஒரு பர்சன் வந்து பர்சாயிஜி அவர்களை மீட் பண்ணுறாரு. वे बोले कि मैं रोज़ 4 घंटे भगवान की पूजा करता हूँ. அவர் வந்து சொல்கிறாரு நான் ஒவ்வொரு நாளுமே வந்து 4 மணி நேரம் வந்து 4 घंटे 4 மணி நேரம் வந்து கடவுளுக்கு பூஜை செய்கிறேன் அப்படின்னு அந்த பர்சன் வந்து சொல்லியிருக்காரு பர்சாயிஜிட்ட. பச்னே கா உபாய காத்துக்கொள்வதற்கான ஒரு தப்பித்துக்கொள்வதற்கான ஒரு வழி. ஏக் ரிட்டையர்ட் ஆத்மி பர்சாயிஜி சே பார் பார் மிலா கர்த்தே தே. ஒரு ரிட்டையர்டான ஒரு பர்சன் வந்து பர்சாயிஜியை அடிக்கடி வந்து மீட் பண்ணிட்டு இருந்தாரு. வே மஹ்காயி அவர் பரிவார் ஆதி கி பாத்தே கர்த்தே தே. டெய்லியுமே அவர் வந்து மஹ்காயி அப்படின்னா இந்த விலைவாசிகளை பற்றியும் பரிவார் அப்படின்னா குடும்பங்களை பற்றியும் வந்து பாத்தே கர்த்தே தே அதை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார். ஏக் தின் ஒரு முறை परसाई जी अंतर्राष्ट्रीय राजनीति के बारे में बात करने लगे तो वे खिसक गए. ஒரு முறை வந்து பர்சாய் ஜி வந்து அந்தர்ராஷ்ட்ரிய ராஜ்நீதி உலக அரசியலை பற்றி பாத் கர்னே லகே பேச ஆரம்பித்ததும் தோ வே கிசக் கயே பேச ஆரம்பித்ததும் அந்த ரிட்டையர்ட் பர்சன் வந்து நழுவி சென்று விட்டார். கிசக் அப்படின்னா நழுவி எஸ்கேப் ஆகி சென்று விட்டார். उसके बाद अंतर्राष्ट्रीय राजनीति के डर के कारण वे परसाई से कम मिला करते थे. அதன் பிறகு இந்த மாதிரி உலக அரசியலை பற்றி பர்சாயிஜி பேசுவாரோ அப்படின்ற காரணத்தினால அந்த பயத்தின் காரணத்தினால டர் கே காரணம் அந்த பயத்தின் காரணத்தினால அவர் பர்சாயிஜியை மீட் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. சுப்பு கரானே கா தரிகா. வே சஜ்ஜன் கணித் கே அத்தியாபக் தே. ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு கணித ஆசிரியராக இருந்தவர். உன்சே உன்கி பேட்டி அவுர் தாமாத் பரேஷான் ஹோனே லகே. அவரால் வந்து அவருடைய மகளுக்கும் அவருடைய தாமாத் மருமகனுக்கும் வந்து சன்னின்லா அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவருக்கு அந்த பொழுது கழிக்க முடியல. அதே மாதிரி தான் அந்த ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து இவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. परसाई ने सलाह दी तो बेटी ने पिता को एक काम दे दिया. பர்சாய்ஜி அவர்களுடைய அந்த ஆலோசனையின்படி சலாஹ் தி ஆலோசனை வழங்கினார். ஸோ வந்து அந்த பொண்ணு அவருடைய அப்பாவுக்கு ஏக் காம் தே தியா ஒரு வேலையை வழங்கினார். அப்புவே சஜ்ஜன் அப்னே போத்தே கோ கணித் படானே லகே. அப்போ இருந்து அந்த மனிதர் வந்து தன்னுடைய பேரனுக்கு வந்து கணிதம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இஸ் தரஹ் சபு உன்கி பரேஷானி சே பச் கயே. இந்த விதத்தில் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள முடிந்தது. சமாஜ் கா தாயித்வ இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு.
ரிட்டையர்ட் வியக்தி கி சமஸ்யா சாமாஜிக் சமஸ்யா ஹை. இந்த மாதிரி ரிட்டையர்டான பர்சன்ஸினுடைய கஷ்டம் அப்படின்றது வந்து இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை, அவங்களுடைய அந்த பிரச்சனை, அந்த மாதிரி ரிட்டையர்ட் பர்சன்ஸினுடைய பிரச்சனை வந்து இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை தான். समाज का एक वर्ग समय का बोझ ढोता रहे यह अच्छा नहीं है. இந்த சமூகத்தில் ஏக் வர்க் ஒரு வர்க்கத்தினர் மட்டும் சமயக்கா போஜ் சமயத்தை வந்து அந்த அதனுடைய சுமையை அந்த பொழுதை கழிப்பதற்கான அந்த சுமையை வந்து சுமந்து கொண்டு இருக்கின்றனர். யஹ் அச்சா நஹி ஹை அது நல்லது கிடையாது. समाज का भविष्य इस बात पर निर्भर है कि वह अपने रिटायर्ड लोगों का क्या करता है. சமூகத்தினுடைய எதிர்காலம் பவிஷ்ய அப்படின்னா எதிர்காலம் இதை சார்ந்துதான் நிர்பர் அப்படின்னா இதை சார்ந்துதான் இருக்கிறது. கீவக் அப்படியே ரிட்டையர்ட் லோகோங்கா கியா கர்த்தாக என்னன்னா ரிட்டையர்டான பர்சன் வந்து அவங்க அடுத்தது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத சார்ந்து இருக்கு. अगर कुछ नहीं करता तो वे युवा के काम में दखल देंगे और समाज की कार्य शक्ति घटेगी. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து யுவா கே காம் இளைஞர்களுடைய வேலையில் தக்கல் தேங்கே தலையிடுவாங்க. ஸோ அதற்கு தடையாக அவங்க இருப்பாங்க. அதன் காரணமாக இந்த சமாஜத்தினுடைய செயல்கள் வந்து செயல்களினுடைய அந்த சக்தி அப்படின்றது வந்து குறையும். உபசங்கார் முடிவுரை. யஹ் லேக் ஹமே ஹங்சாத்தாகை. இந்த நிபந்து வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நகைச்சுவையானதாகத்தான் இருக்கிறது. மகர் ஆனால் तुरंत हमें यह सोचने के लिए बाध्य करता है कि जब हम रिटायर्ड होंगे तब हमारा हाल क्या होगा. நமக்கு நகைச்சுவாக இருக்குது. பட் வந்து உடனே துரந்த் ஹமே யஹ் சோச்னே கேலியே உடனே நமக்கு வந்து ஒரு யோசனை வருது. என்னென்னா நம்மளும் இந்த மாதிரி நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்மளும் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், நமக்கு என்ன ஆகும், நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாரும் ஒரு யோசனை வந்து நமக்கு எழுகிறது. தப் ஹமாரா ஹால் கியா ஹோகா அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு நமக்கு தோன்றுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.